ரகசிய கும்பலோட 13 குடும்பங்கள். அந்த 13 குடும்பங்கள் தான் அந்த கடைசி இருக்க அந்த 3வது தலைக்கட்டு. புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த 3வது தலைக்கட்டு இந்த உலகத்தை இந்த ஆட்டு அடிக்குதுன்னா, 2வது தலைக்கட்டு ஒண்ணு இருக்கு. அதுக்கு கீழ ஆர்ஜின் இருக்கு. அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்குது. ஸோ நாகர்கள். இதான் ரகசியம். ஸோ இந்த நாகர்கள் செய்கிற சூழ்ச்சி தான் இந்த விஷயங்கள்லாம். ஏன்னா பேண்டோரான்ற கிரகத்தை நம்ம தான் அழிச்சோன்றது அவங்களுடைய பிலீஃப். காரணம் என்ன அப்படின்னா, இதை பார்ட் 2ல சொல்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவாக சீரியஸாக போயிட்டு இருக்கு. இதை பார்ட் 2ல சொல்கிறேன். போன வீட்டில் அந்த நாகர்களை பற்றி இதெல்லாம் டீட்டெயிலாக பேசிட்டோம். பார்ட் 2ல என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எதுக்காக அவங்க வந்து இந்த மாதிரி விஷயம் பண்ணாங்க, ஏன் இந்த பூமியை விட்டு அவங்க எப்படி இந்த பூமி அவங்க தானே பேண்டோராவாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அவதார படத்துக்கு நாம தான் அங்கே இருந்து அழிச்சோம் அப்படின்னு காட்டியிருப்பாங்க. மனிதர்களை அங்கே கெட்டவங்க மாதிரி காட்டியிருப்பாங்க. மனிதர்களுடைய ஒருத்தன் உள்ள வந்து நாகர்களுக்குள்ள கலக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த நாகர்களுக்குள்ள கலந்து கலந்து நாகருடைய இனத்தை அழிச்ச மாதிரி காட்டியிருப்பாங்க. இதை அப்படியே ஆல்டர்னேட்டா போட்டுப்பாரு. நாகர்கள் மனிதர்களுக்குள்ள கலப்பு பண்ணி மனிதர்களுக்குள்ள ஊடுருவி மனிதர்களை காயடிச்சு இத்தனை 1000 வருடங்களை அடிமைப்படுத்திருக்காங்க. இவனுங்கெல்லாம் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணக்கூடியதெல்லாம் கை தேர்ந்தவங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லி பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், கேளு. ஓகே, இப்போ ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணக்கூடிய கை தேர்ந்தவங்கலாம் உங்களுக்கு தெரியும், விஞ்ஞானம்னு கொண்டு வந்தது எல்லாமே டெக்னாலஜி, நாகரிக கட்டமைப்பு எல்லாத்தையும் உருவாக்குனது இவனுங்க தான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா டெக்னாலஜியும் உருவாக்குனது இவங்க தான். ஆனால் அதுக்கு விதை நம்மகிட்ட இருந்து ஆட்டைப்படுது, குமரி கண்டத்துல இருந்து. நான் அவங்ககிட்ட அடிக்கடி சொன்ன விஷயம் தான் திருப்பி நான் இந்த ஸ்டோரியில் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். இப்போது முன்னாடி ஒரு உள்ளே வந்ததுலேருந்து ஆரம்பிப்போம். இந்த ஸ்பேஸில் நடந்ததெல்லாம் விட்டுருவோம். உள்ளே நடந்த நம்மளுடைய மனிதர்கள் எப்படி ஆரிஜின்ஸ் உருவாச்சு அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. அது என்ன நடக்குன்னா, வெளியே வந்து ஒரு ஆற்றல் வருது. முதல் இறைவன் படைக்கப்பட்ட ஒரு பிரபஞ்சம் இதெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு உயிர் ஒரு ஆற்றலை உருவாக்குது. அந்த ஆற்றல் சும்மா இருக்காமல் எல்லா விஷயமும் செஞ்சு பழகுது. பிரபஞ்சங்களை உருவாக்குது, கண்டங்களை உருவாக்குது, நகரங்களை உருவாக்குது, எல்லாத்தையுமே உருவாக்குது. என்னென்னமோ உயிரினங்களை உருவாக்குது, பலப்பட்ட பிரபஞ்சங்களை உருவாக்குது. இது எல்லாத்தையும் உருவாக்கி விளையாண்டுட்டு இருக்கு. இப்போ என்ன ஆகும்னா, இந்த பிரபஞ்சங்களுக்கெல்லாம் தலைவன் நான் தான் கடவுள்ன்றது தன்னைத்தானே டிக்ளேர் பண்ணிக்குது. அப்போ தன்னுடைய தகப்பனை மறந்துடுது. அதாவது ஒன்னை படைச்சவனே ஒரு இறைவன் இருக்காண்டான்றதை மறந்துடு. நீ என்ன பெரிய ஆளு, இதெல்லாம் என்னதான் என்னோட உருவாக்கப்பட்டது, நான் தான் கடவுள் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடுது. இது கொட்டத்தை உடக்கணும், இது என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கா, சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன இடத்துக்கே நீ வரணும்னு ட்ரை பண்றியான்னு சொல்லிட்டு இன்னொன்று உருவாக்குது. அந்த இன்னொன்று உருவாக்கும் போது அது இன்னசென்ட்டா உருவாக்குது. அதுக்கு எந்த ஒரு பர்பஸும் கிடையாது, அது சும்மா தான் இருந்திருக்கு. அந்த சும்மா இருந்த ஆற்றலை தூண்டி விட்டு அந்த ஒரு ஆற்றலை 2ஆ பிரிக்க வச்சு அதோட பவரை டம்மி பண்ணிடுது. ஒருத்தன் 2ஆ மாறினா என்ன நடக்கும், சிவன் சொல்லுவீங்களா, சிவன் பாதி சக்தி பாதின்னு, அந்த கதை அங்கே தான் வருது. ஸோ ஒருத்தனை 2ஆ பிரித்தோம் அப்படின்னா யாங்னு ஒரு கதைலாம் இருக்குல்ல, அதெல்லாம் இருக்குல்ல, இதான் ட்வின்ஸ் கேரக்டர் எல்லாமே இதுக்குள்ள தான் அடங்கும். அந்த 2ஆ பிரித்து விட்டானுங்க. ஒன்றா தான் இருந்துச்சு, அதை 2ஆ பிரித்து அதை ஏமாற்றி ஒன்றை மாதிரி இன்னொன்று உருவாக்க அப்படின்னு லா படி ஒன்றை மாதிரி இன்னொன்று உருவாக்கக்கூடாது. அதாவது இறைவன் இன்னொரு இறைவனை உருவாக்கக்கூடாது. ஸோ அப்படி ஒரு விஷயத்தை உருவாக்க சொல்லி அது உருவாக்கிடுது. அப்போது ஒரு முழுமையான ஆற்றல் 2ஆ பிரிஞ்சு புரியும் நினைக்கிறேன். 100% 50-50 மாறிடுது. இப்போ உங்களுக்கு தெரியுமே, காங்கிரஸ், பிஜேபி இந்த மாதிரிலாம் விஷயம் உங்களுக்கு புரியுதா? 100 2ஆ பிரிச்சா, அதாவது மக்களோட ஒற்றுமைனா 100. அந்த 100% இருந்துச்சுன்னா உண்மை தெரிஞ்சு அவங்க எந்த இதுலேயும் மாட்ட மாட்டாங்க. அந்த 100 50ஆ பிரி, இவன்கிட்ட சண்டை இழுத்து விடு, இவனை ஏற்றி விடு, சண்டை போடவே. இதுதான் பிரச்சனை. அங்கே உருவாகுதாங்க 2ஆ பிரிச்சு விட்டாங்களா. அப்போ 2ஆ பிரிச்சு இது எப்படி ஒன்றா ஆக்குறதுன்னு அதுட்டே கேள்வி இருக்குது. அப்போ இதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பிரபஞ்சங்கள், பூமிகள் எல்லாம் உருவாக்கி வச்சிருக்கல. அப்படி ஒரு எர்த்துக்கு 3rd டைமென்ஷனுக்கு அப்போ தான் கொண்டு வருது. வானவர்கள் வானத்துலேருந்து வந்தாங்கல்ல பேண்டோரால, இது அவதார் படத்தில், அதை இங்கோட கனெக்ட் பண்ணி பாருங்க. அந்த 2 ஆற்றல் உள்ள கொண்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா ஃபிசிக்கல் ஃபார்ம் எடுக்குது. அது வந்து இப்போ முழுமை ஆற்றல் 100% முழுமையாக இருக்குன்னா அது எந்த பிரபஞ்சத்துக்கு வேணால் போயிட்டு வர முடியும், எந்த ஒரு கிரகங்களுக்கு வேணால். ஏன்னா அது உருவாக்க நடந்தான் அது எங்கே வேணால் போயிட்டு வர முடியும். ஆனால் 2ஆ பிரிஞ்சிருச்சுன்னா 100% இருந்தால் 50% ஆயிடுச்சுன்னா அது வரும்போது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்மை மாறும். முழு சக்தி இருக்கும் போது அதை தாங்கி அது பவரை ஒன்றும் பண்ண முடியாது. 2ஆ பிரிஞ்சிச்சுன்னா வீரியம் குறையும் போது அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்மைகள் மாறும். அப்படி இந்த 2 உள்ளே வரும்போது உடல் எடுக்குது. இப்போ இருக்க ஃபிசிக்கல் ஃபார்ம் மனிதர்கள் கிடையாது. உருவமற்ற ஒரு கொச்சாமச்சான ஒரு முழுமையடையாத ஒரு உருவம் வருது. ஆண் பெண் பேதம் இல்லாத 2 ஆற்றல் ஒன்று உருவாகுது. உள்ள ட்ராப் ஆயிடுது. உள்ளே வந்து கொஞ்ச நாள்லாம் தெரியுது. வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஒரு 10-15 செகண்ட்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நிமிஷம் கூட வச்சுக்கோங்க. 10-15 நிமிஷத்துக்குள்ள எல்லாமே நடந்து முடியுது. ரொம்ப மெயின் மேட்டர். 10-15 நிமிஷத்துக்குள்ள எல்லாமே நடந்து முடியுது. நாகர்கள் வந்து இவங்க எல்லாம் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் முடிய மாட்டேங்குது. ஏன்னா இவங்களுடைய பொட்டன்ஷியல் வேற லெவலில் ஒரு பொட்டன்ஷியல்.
ஏன்னா இவங்க இரையாற்றலோட ஒரு துளி. ஸோ நாகர்கள் வந்து இந்த இரையாற்றல் துளிக்குள்ள வந்து அந்த துளி உருவாக்குன ஒரு பிண்டங்கள் தான் இதெல்லாம், நாகர்கள் தான். ஸோ அப்போ இவங்க வந்து இந்த இரையாற்றலோட மோத முடியாதுல்ல. ஸோ மோத முடியல, மாட்டிக்கிட்டு பூமியை நாம டேக் ஓவர் பண்ணுறாங்க. அந்த 2 ஆற்றல் டேக் ஓவர் பண்ணுது. அந்த 2 ஆற்றல் தனித்தனியாக ஒன்றா உருவாக்க ட்ரை பண்ணி தன்னை போல ஒரு 4-5 உருவாக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. ஆண் பெண் பேதம் இல்லாமல் 10-15 பேர் இருப்பாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன நடக்குது, இதை எப்படி தப்பிச்சு வருதுன்னு எல்லாத்தையும் ஒரு நான் சொன்ன குறிப்பிட்ட செகண்ட்ஸ்க்கு 10 நிமிஷம்னு வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்குள்ள எல்லாத்தையுமே, ஏன்னா அவங்களாம் எல்லாம் முடியும், நேரத்தை காலத்தை எல்லாத்தையுமே கடக்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிட்டுலாம் இப்போ ஓகே ஒரு ஒரு பாயிண்ட் கிடைக்குது அவங்களுக்கு. நம்மளை மாதிரி ஒரு உயிரினத்தை உருவாக்கணும், அதை உருவாக்கி அது இறந்து அதுகிட்ட இருந்து ஆற்றல் நம்மகிட்ட வரணும். அது சேர சேர அந்த ஆற்றல் சேர சேர மனிதன் இறந்து அந்த முக்தி அடையுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது நம்மகிட்ட வந்து சேர சேர நம்மகிட்ட பொட்டன்ஷியல் அதிகமாகும். நான் சொல்கிறேன், இந்த குலதெய்வத்துக்குலாம் அந்த பலிகிட கொடுக்குறாங்க, சேவல் கோழிலாம் பலி கொடுக்குறாங்க. இந்த பலி ஆற்றல்லாம் இறைவன்கிட்ட போய் அவங்க வலிமை அடைவாங்க. ஸோ இது மாதிரி தான் மனிதர்கள் காலம் அடைந்து இறக்கும் போது இறைவன்கிட்ட வலிமை அடைவாங்க. இதைத்தான் உள்ள புகுந்து போர் சண்டன் புகுத்தி இந்த பலியை எடுத்து எதிரிகள் ஆற்றல் பலமாயிட்டு இருக்காங்க. அதாவது ஆல்ரெடி ஒற்றை ஆற்றலாக இருக்கவன் இன்னமும் பலம் அதிகமாகிட்டு இருக்கான். அதுக்காக வேலை பார்க்குற திருட்டு கம்யூனிட்டி பயில இந்த அரச குடும்பங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கிளியரா. இப்போ இந்த 2 ஆற்றல் வந்து எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு எல்லாம் புரிஞ்சுக்கிச்சு. அப்போ மனிதர்கள் அப்போ தான் உருவாக்குறாங்க. ஆதாம் ஏவாள்னு ஒரு கதை சொல்கிறாங்க இல்லை, அதை மூத்தோர் ஃபஸ்ட்டு இப்போ பெண்ணை தான் உருவாக்குறாங்க. அங்கே நீங்கள் லிலித் கதையை கேட்டிங்கனாலும் லிலித் தான் ஃபஸ்ட்டு உருவாக்குவாங்க, ஆதாம் உருவாக்க மாட்டாங்க. முதல் லிலித் தான் உருவாக்குவாங்க. அது ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஆதாமும் ஏவாள் உருவாக்குவாங்க. அந்த லிலித் தான் அவங்க சைடில் ராணி, எதிரி சைடு ராணி. ஸோ நம்ம சைடில் வந்து மூத்தோல் இளையோன்றவங்க வந்து ஆரிஜின் ஆஃப் மனிதர்களுடைய முதல் ஒரு உயிரினங்கள். அவங்க வந்து நம்ம மனிதர்களுக்குள்ள அடுத்தடுத்து இனப்பெருக்கம் பண்ணி உருவாக்கி பல விஷயங்கள் நடக்குது. அப்போ தான் நாகர்களுக்கும் நமக்கு ஒரு சண்டை நடந்து ஒரு சிவன் இறங்கி காட்டுக்குள்ளே அப்போல்லாம் சண்டை வரல, அவங்க பண்ணுறலாம் வேடிக்கை தான் பார்த்துருக்கோம். மரங்கள்லாம் அழிச்சு இயற்கையெல்லாம் கொண்டுட்டு இருக்கானுங்க. அதாவது நாகரிக வளர்ச்சி, டெக்னாலஜி, நம்ம வந்து சயின்ஸில் வளர்றோன்ற பேர் இப்போ பார்த்தீங்களா இருக்க விவசாயத்தில் ஹைப்ரிட் போட்டு பண்ணுறாங்க இல்லை, இது அப்போ வேற மாதிரி பண்ணிட்டு இருந்தானுங்க. ஸோ அப்போ பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு கட்டத்துக்கு காட்டை மொத்தமாக அழிக்கும் போது இந்த எக்கோ விஷயங்கள் மாறுது, இந்த பூமியோட எக்கோ சிஸ்டமே மாறுது. இவங்க ஏதோ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போயே அதான பண்ணிட்டு இருக்காங்க. ஓசோன் லேயரில் ஓட்ட விழுகுது, பூமி சூடாகிறது காரணம் என்ன? நீங்கள் தப்பான ஒரு சயின்ஸில் இருக்கிறனால தானே, தப்பான ஒரு வழிமுறைகளில் இயற்கையை அழிச்சனால தானே இதெல்லாம் நடக்குது. அப்பயும் இவங்க அதே தான் பண்ணானுங்க. இதை கொஞ்சம் நம்ம பார்ட் 3ல பார்க்கலாம். பகை நான் விட்டு வச்ச பகை, எங்கேயோ எப்படியோ நிம்மதியா வாழ்ந்துட்டு அந்த சின்ன பேராசையில நான் விலகி வந்த பகை. அந்த பகை எவ்வளவு யுகம் ஆனாலும் தொடுத்துட்டே இருக்கும். அதை மொத்தமா முழுசா முடிச்சிடணும். நான் முடிச்சிடுறேன். ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கா இல்ல, பதிலுக்கு நம்ம ஆட்டத்தை காட்ட வேண்டாம். இத்தனை நாள் இருந்த மாதிரி ஒதுங்கி இருந்துருவோமே. நாம இத்தனை நாள் ஒதுங்கி இல்ல, பாயறதுக்கு நேரம் பார்த்து பதுங்கி இருந்தோம். இதான் நேரம், இந்த பேட்டை பாயிர நேரம்.